This video on thermodynamics is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம thermodynamics last part. This is the last part. அதாவது third law of thermodynamics பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி. ஓகே, யா. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் லா ஆஃப் thermodynamics. ஓகே, the entropy of a substance varies directly. Entropy வந்து டெம்பரேச்சரோட temperature directly it is related. Okay, lower the temperature lowers the entropy. So entropy கம்மியாக இருந்தால் temperature should be also lower. Okay, and for example, water above 100 degrees Celsius at 1 atmosphere exists as a gas and has higher entropy, higher disorder. Okay, water வந்து 100 degrees Celsius boiling point கூட it will exist as vapor. So vapor phase ல வந்து higher temperature higher இருந்தால் higher temperature இருந்தால் நம்மளுக்கு entropyயும் higher இருக்கும். Okay, so your entropy will also be higher. The water molecules are free to roam about in entire container. இப்படி இருக்க நம்மளுக்கு gaseous phaseல as compared solid phaseல closely packed-ஆ இருக்கும், compared to liquid phaseல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். and but gaseous phaseல ரொம்ப ஃப்ரீயாக மூவாக இருக்கும். ஓகே, entire container ரொம்ப ஃப்ரீயாக roam பண்ணலாம். When the system is cooled, the water vapor condenses to form liquid. So cool பண்ணையில vapor will again form liquid state-க்கு அது பேரும். liquid form ஆகிடும். the water molecules in liquid phase still can move about. ஆனால் ஃப்ரீயாக தான் மூவ் பண்ண முடியும். பட் வேப்பர் ஃபேஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இட் கேன் மூவ் ஃப்ரீலி. ஓகே, யா. thus the entropy வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், சாலிட் இருக்குது, சாலிட் ஸ்டேட் இருக்குது அண்ட் இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு லிக்விட் ஸ்டேட்லேருந்து நம்ம வேப்பருக்கு போகும். அப்படி தானே? ஆனால் இது லிக்விட் ஸ்டேட்லேருந்து எப்போ வேப்பருக்கு போகும்னா நம்ம ஹீட் பண்ணையில் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, சாலிடில் பேக்கிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அதாவது மூவ் பண்ணதுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ணதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மூவ் பண்ணதுக்கு ஓரளவு மூவ் பண்ணலாம். பட் ஆஸ் கம்பேர்ட் டு வேப்பரில் வந்து உங்களுக்கு ஃப்ரீலி மூவபிள். ஸோ வேப்பர்லேருந்து நம்ம கூல் பண்ணால் அகைன் நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட் போகும். அப்போ நம்மளோட டிசார்டர் இஸ் டிக்ரீசிங். டிசார்டர் டிக்ரீசஸ் தான் என்னது, விச் மீன்ஸ் என்ட்ரோஃபி இஸ் டிக்ரீசிங். ஸோ என்ட்ரோஃபி இஸ் டிக்ரீசிங் விச் மீன் நம்ம கூல் பண்ணால் தான் நம்மளுக்கு லிக்விட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டூ வேப்பர் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டூ லிக்விட். ஸோ கூல் பண்ண நம்மளுக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங். பட் ஹீட் பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ட்ரோஃபி இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். அண்ட் இங்கே டெம்பரேச்சர் decrease ஆக entropy is decreasing. okay, yeah. next பாருங்க, decrease on further cooling water freezes to form. and அதுக்கு அடுத்து further நம்ம கூல் பண்ண வாட்டர் வந்து ஐஸா ஃப்ரீஸ் ஆகுது. see, water is freezing into ice. okay, and இந்த ஐஸ் ஆகல என்னது, liquid state is converted into liquid is converted into solid state. இப்போ கூல் பண்ணையில நம்மளுக்கு என்ன ஆகும், temperature is decreasing. அப்போ நம்மளுக்கு இந்த க்ளோஸ்லி இந்த ஃப்ரீலி மூவபிள் வந்து நாட் இட் இஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகலை, பிகாஸ் இதில் க்ளோஸாக பேக்கடாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு க்ளோஸ் பேக்கிங் நடக்கல. வாட் வில் ஹேப்பன், entropy again decrease ஆகும் இந்த ஸ்டேஜில். ஓகே, the water molecule the ice crystal are highly ordered, entropy is very low. okay, first of vapor phase-க்கு it will be high and then followed by liquid-க்கு அதுக்கு அடுத்து second and temperature and then next நம்ம அதுக்கு solid state-க்கு போனால் ரொம்ப கம்மியாயிரும் entropy, because இதுக்கு temperature நம்ம increase பண்ணணும் and entropy வந்து increase ஆகும். இங்கே temperature decrease ஆகுது, entropy decrease ஆகும். இங்கே similarly decreases. okay, yeah. if we cool the solid crystal will further the vibration. so இந்த solid crystal further cool பண்ணா the vibration of the molecule held in the crystal that is gets lower and they have very little freedom. okay, so very little freedom, மூவ் பண்ணதுக்கு சான்சஸே இருக்காது. very closely packed, so மூவ் பண்ணதுக்கு நமக்கு சான்சஸே இருக்காது. ஸோ ரொம்ப என்ட்ரோஃபி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ டிசார்டர் இஸ் very low entropy, very low disorder and hence very small entropy. okay, very low disorder நடக்குது. ஓகே, at absolute zeroனா 0 கெல்வின். 0 கெல்வின்னா என்னது, -273 டிகிரி செல்சியஸ். எப்படி, ஓகே, -273 டிகிரி செல்சியஸ் எப்படி கெல்வினா மாற்றணும், ஜஸ்ட் +273. ஸோ திஸ் இஸ் 0 கெல்வின். ஸோ 0 கெல்வின் இஸ் யர் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவோம். தியரட்டிக்கலி ஆல் 0 கெல்வினில் எந்த மோஷனுமே இருக்காது, ஆல் மோஷன் ஸ்டாப். அப்சல்யூட் ஜீரோ இஸ் a temperature that an object can get arbitrarily close to, but absolute zero will remain unattainable. so this is the definition of absolute zero. absolute zero வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகுது, பட் அப்சல்யூட் ஜீரோ வந்து அன்அட்டைனபிள், அதாவது அது அப்சல்யூட் ஜீரோவை அடைய முடியாது. ஓகே, thus the third law of thermodynamics states that third law, this is the statement for third law. okay, so this is your third law of thermodynamics. இது வந்து அப்சல்யூட் ஜீரோட டெஃபினிஷன். And this is your statement for third law of thermodynamics, states that
entropy of a pure crystalline substance at absolute 0 is 0. Okay, so entropy is 0 at that is absolute 0. Temperature வந்து 0 Kelvin இருக்கல, entropy is also 0. Otherwise it can be stated that as it is impossible to lower the temperature of an object to absolute 0 and find a number of steps. Okay, அதாவது 0 Kelvinக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் impossible to lower the temperature, ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை up to 0 Kelvin வரைக்கும் லோவர் பண்ணி absolute 0க்கு கொண்டு வரது it is impossible. absolute 0 கொண்டு வரது it is impossible. அதுதான் third law of thermodynamics சொல்லுது. ஓகே, in a finite number of steps, ஒரு கவுண்ட் பண்ற அளவுக்கு ஸ்டெப்ஸ் வச்சுக்கணும். infinitely steps நம்ம இது பண்ணலாம். infinite stepsனா countless steps நம்ம இது பண்ணலாம். ஆனா finite ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்புக்குள்ள absolute 0 ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரது it is impossible. ஓகே, so தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. limit t tends to 0, that is absolute 0, and entropy is 0 for a perfectly ordered crystalline state. Okay, so இங்க உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. That is crystals with defects crystal imperfection defects இருக்கிறது at absolute 0 have entropy greater than 0. crystals with defects at absolute 0. okay, defect ஏதாச்சும் crystalல உங்களுக்கு defect இருந்ததுன்னா absolute 0ல entropy will be greater than 0. okay, imperfection அந்த crystalல இருந்தா மட்டும், this is a special case. okay, so defects இருந்தா மட்டும் at absolute 0 entropy will be greater than 0. entropy will be greater than 0, அதாவது positive. absolute entropy of a substance can never be negative. okay, so entropy, absolute entropy வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருக்க சான்ஸ் இல்ல, it will be positive, that is greater than 0 எப்போ defect இருந்தா மட்டும். so this is all about third law of thermodynamics. hope உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குனே. இதோட உங்களுக்கு thermodynamics chapter முடிஞ்சிட்டு next உங்களுக்கு என்ன chapter வேணும்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you for watching.